கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. தெய்வீக சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வது எப்படி என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Today I would like to share with you how to receive divine healing. அதனுடைய ரகசிய நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20 இலிருந்து 22 வசனங்களில் அடங்கி இருக்கிறது. Proverbs chapter 4 verses 20 to 22. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகள் இருதயத்துக்குள் காத்துக்கொள். அவைகள் கண்டுபிடிகளுக்கு அவைகள் ஜீவனும் உன் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாகும். My son, be attentive to my words, incline your ear to my sayings. Let them not escape from your sight. Keep them within your heart, for they are life to those who find them and healing to all their flesh. 5 வகை மூலமாக சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். There are 5 ways in which we can receive healing. முதலாவது, அதை வசனத்தை உட்கொள்ள வேண்டும். Firstly, we have to intake the word of God. வசனத்திலே, இரண்டாவது வசனத்திலே கவனத்தை செலுத்த வேண்டும். Second, we have to incline our ear to it. மூன்றாவது, செவியை சாய்த்து வசனத்தை கேட்க வேண்டும். We have to listen to the word of God. நான்காவது, நம்முடைய கண்களை விட்டு அது பிரிந்து விடாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். We should not let it escape from our sight. ஐந்தாவது, நம்முடைய இருதயத்துக்குள் அதை காத்துக்கொள்ள வேண்டும். And finally, we have to guard it inside our heart. இந்த 5 காரியங்களும் உங்களுடைய சுகத்தை நீங்கள் உங்களுக்கு கொண்டு வரும். These 5 ways will bring you divine healing from God. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy கவனத்தை செலுத்துங்கள். name. Be attentive to God's word. யாத்திரையாகவும் 12:26 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. Exodus chapter 15 and verses 26 says, "If you will diligently listen to the voice of the Lord your God and do that which is right in his eyes and give ear to his commandments and keep all his statutes, I will put none of the diseases on you that I put on the Egyptians, for I am the Lord your healer." எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதியில் ஒன்றை உனக்கு நான் வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். The Bible says that I will not put the disease that I put on the Egyptians, for I am the Lord your healer. தேவனே தம்முடைய பிள்ளைகளுக்கு பரிகாரியாக இருக்கிறார். The Lord is our divine healer. தேவனுடைய வார்த்தை நமக்கு மருந்தாக இருக்கிறது. God's word is our medicine. ஆகவே இந்த வார்த்தையை நாம் இப்படியாக நாம் செய்யும்போது நிச்சயமாக நாம் சுகத்தை பெற்றுக்கொள்ள So முடியும். when we follow this rule accordingly, we will receive God's healing. அடுத்தபடியாக வசனத்தை நாம் கேட்க வேண்டும். Secondly, we have to listen to God's word. தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும்போது சுகத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். When we listen to God's word, we receive தேவனுடைய healing. வார்த்தை சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்ல. 3 John verse 2 says, "Beloved, I pray that all may go well with you and that you may be in good health." தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சுகமாய் இருக்க வேண்டும் என்று தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. The Lord desires good health for his children. இரண்டாவது, நம்முடைய கண்களை விட்டு வசனம் பிரியக்கூடாது. And also, we should never let the word of God from our sight. நம்முடைய கண்கள் தெளிவாய் இருந்தால் அதிலே வெளிச்சம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. When our eyes are clear, there is light in our eyes. லூக்கா 11:34 இந்த மாதிரி சொல்லுங்க. லூக்கா 11:34 படி According, இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். let us look at this verse. நம்முடைய கண் கெட்டதா இருந்தால் If our eyes are bad, நம்முடைய சரீரம் கெட்டதா இருக்கும். our whole body will be bad. ஆகவே நம்முடைய கண்களிலே வியாதியை பார்த்து கொண்டிருந்தால் அதன் மூலமாக நம்முடைய சரீரம் வியாதிப்படுகிறது. If we look at disease and sickness and focus on it, our whole body will feel that way. உங்களுடைய கண்களை வசனத்தின் மீது பாருங்கள். So put your eyes on the word of God. வசனம் உங்களுடைய இருதயத்துக்குள் வரும் பொழுது, அதை நீங்கள் காத்துக்கொள்ளும் பொழுது சுகம் உங்களுடையதாக மாறுகிறது. When the Lord's word come into your heart and into your body, and when you guard it with your heart, you will receive the healing. மல்கியா 4:2 Malachi 4:2 says, அவர் நாமத்துக்கு பயந்திருக்கிற நம் மீது, "But when we fear to the name of the Lord, the Son of Righteousness shall rise with healing in his wings. You shall go out leaping like calves from the stall." உங்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்கும், அது செற்றின் கீழ் ஆரோக்கியம் இருக்க, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்று அந்த வசனம் சொல்கிறார். அதன் பிரகாரமாக கர்த்தர் உங்களை ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை விரும்புகிறார். So according to this verse, we see that the Lord desires healing for his children. அடுத்தபடியாக நம்முடைய இருதயத்துக்குள் வசனத்தை காத்துக்கொள்ள And வேண்டும். finally, we have to guard the word of God in our heart. தேவனுடைய வார்த்தை ஜீவனாகவும் வல்லமையாகவும் இருக்கிறது என்று எபிரேயர் 4:12 சொல்கிறது. Hebrew 4:12 says that the word of God is living and powerful. ஆகவே இந்த வார்த்தையை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இருதயத்துக்குள் காத்துக்கொள்ள வேண்டும். So we have to be very careful to guard the word of God in our heart. உங்கள் இருதயத்துக்குள் வியாதியை காத்துக்கொள்ளாதீர்கள். Don't guard sickness and disease inside your heart. உங்கள் இருதயத்துக்குள் ஆரோக்கியத்தை
பெற்றுக்கொள்வதற்கு வசனத்தை காத்துக்கொள்ளுங்கள். So to receive divine healing, you got the word of God inside your heart. தேவனுடைய வார்த்தையிலே ஒரு தவறும் இல்லை. There is no blemish in God's word. தேவனிடத்திலே எந்த விதமான ஒரு பாரபட்சமும் இல்லை. There's no partiality in God. நம் மீதுதான் தவறுகள் இருக்கிறது. We are people who make mistakes. நம்முடைய கவனத்தை நாம் வேறு திசையில் செலுத்தும் போது, when we get distracted, நம்முடைய எண்ணங்கள் வியாதிப்படுகிற எண்ணங்களாக நம்முடைய எண்ணங்கள் இருக்கும்போது, when our thoughts are filled with sickness and disease, நீங்கள் என்னதான் வசனங்களை சொன்னாலும் என்னதான் நீங்கள் ஜெபித்தாலும் உங்களுக்கு அற்புதம் நடக்க போகிறதில்லை. whatever we confess or whatever we pray for, we will not receive those blessings. கர்த்தர் சொன்ன காரியங்களை நீங்கள் சரியானபடி செய்யுங்கள். You do what the Lord says perfectly, அதன் பிறகு அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். and then you will receive a miracle. ஒரு மனிதன் அம்புவை வைத்து ஒரு வில்லை எடுத்து, a man will take a bow and an arrow. ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை அவன் அம்புகளை எய்கிறான் ஒரு காரியத்தை நோக்கி என்றால், when a man aims with an arrow, அவன் சரியானபடி கவனத்தை செலுத்தி அதை எய்யும் போது அது புறப்பட்டு சென்று லக்கை அடைகிறது. when he is very careful and he aims it toward the goal, it reaches it. அந்த விதமாகத்தான் தேவனுடைய வார்த்தையை நாம் சரியான முறையிலே நாம் அதை பிரயோகப்படுத்த வேண்டும். In the same way, we have to make use of God's word of God. ஆரோக்கியமுள்ளவர்களாக இருங்கள். Be healthy. நீடித்த ஆயுசு நாட்களை கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். The Lord has promised us a good healthy life. மகிழ்ச்சியோடு இருங்கள். Be happy. இதன் மூலமாக நீங்கள் சுகத்தை பெற்று அனுபவிக்க முடியும். According to these words, you can receive divine healing and live a happy life. நாம் ஜெபிப்போம். Let us pray. பிதாவே, loving Father, உம்முடைய வார்த்தையினால் மட்டும் தீர்வு உண்டு. there is solution in your words. உம்முடைய பிள்ளைகளுடைய நோய்களை இப்பொழுது குணமாக்கும். I pray that you heal all the sickness and disease of your எல்லா children. வியாதிகளும் சரீரத்தை விட்டு இப்பொழுது நீங்கட்டும். Let all the disease wash away right now. விசுவாசம் அவர்கள் மீது இப்பொழுது இறங்கட்டும். Please fill them with உம்முடைய ஆரோக்கியத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும். Fill them with healing right now, Lord. உம்முடைய சுகத்தினால் நிரப்பும். Fill them with your divine healing. உம்முடைய சந்தோஷத்தினால் நிரப்பும். Fill them with your happiness. உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பும். Fill them with your presence. அந்த படுக்கை அறையில் இயேசு நின்று கொண்டு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். I pray that you are right there now beside them. இப்பொழுது சுகமும் ஆரோக்கியமும் அவர்களுக்கு சொந்தமாகி கொண்டிருக்கிறது. Let healing and divine intervention be theirs right now. உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது சுகம் பெற்றவர்களாய் இருப்பார்களாக. I pray that right now they are healed. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை நாங்கள் உரிமை பாராட்டுகிறேன் நல்ல பிதாவே. In the name of Jesus I pray. உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். Thank you, Lord. இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். In Jesus' name we thank you. உம்முடைய சுகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for your healing. உமக்கு நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. Thank you, Jesus. Amen. Amen. Amen.